friends, welcome to உங்களுக்கான சமையல். இன்னைக்கு நம்ம ஒரு எம்மியான ரொம்ப ஈஸியா சீக்கிரமா செய்யக்கூடிய ஒரு மட்டன் குழம்பு தான் பார்க்க போறோம். சிம்பிளா ஒரு உருளைக்கிழங்கும் மட்டன் மட்டும் போட்டு எப்படி இந்த குழம்பு செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மட்டன் குழம்புக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் மட்டன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 kg எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், 1/2 கிலோ தான் எடுத்து வச்சுருக்கேன் நான் இன்றைக்கி. சிம்பிளாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி தான் நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா, மட்டன். சிம்பிளான ஒரு மட்டன் குழம்பு ரெசிபிக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மட்டன் வந்து நான் 1/2 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். வாஷ் பண்ணி நல்ல கல் உப்பு போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு கல் உப்பு எடுத்துருக்கேன். மிளகாய்த்தூள் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். தயிர் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். மஞ்சத்தூள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஒரு சிட்டிகை அளவு எடுத்துக்கலாம். சீரகம் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் போதும், சாரி. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். மல்லித்தூள் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். சோம்பு 1 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா வெங்காயம் பார்த்திங்கன்னா நான் வந்து 1/2 கிலோவுக்கு ஒரு மீடியம் சைஸில் 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். மீடியம் சைஸில் தக்காளி பழமும் ஒரு 3 தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன். எலுமிச்சப்பழ சாறு, அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். ஒரு 2 வரமிளகாய் கூட போட்டுக்கலாம், கொஞ்சம் நல்லாயிருக்கும். புதினா, அதுக்கப்புறம் கருவேப்பிலை. இது கூட வந்து கொஞ்சமாக கரம் மசாலா, இல்லாட்டினா மட்டன் மசாலா வச்சுருந்தீங்கன்னா மட்டன் மசாலா கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி கரம் மசாலா மட்டும் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்க்க போகிறேன். இப்போ இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ இந்த குழம்பு கூட வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக நம்ம ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். குழம்புக்கு கூட ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு உருளைக்கிழங்கும் மட்டனும் போட்டு தான் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு இதை இப்போ நம்ம மேரினேட் பண்ணிடலாம். இதுக்கு நான் ஃபஸ்ட்டு வந்து மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நான் நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். ஃபுல்லாக இதை சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுவேன். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 நிமிஷம் அப்படியே மூடி வைக்க போகிறேன். இந்த தயிர், இந்த மசாலா எல்லாமே உப்போடு சேர்ந்து மட்டனுக்குள்ளே நல்லா இறங்கிடும். அது வரைக்கும் இதை வந்து ஒரு 20 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி அப்படியே நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ மட்டனை தாளிக்கிறதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேரினேட் பண்ணி முடிச்சிட்டோம். செகண்ட் ஸ்டெப்பாக இப்போ நம்ம தாளிக்க போகிறோம். தாளிக்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். கல்லுப்பு, தயிர் அதே மாதிரி 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். மிளகுத்தூள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். சீரகம் அதே மாதிரி ஒரு டீஸ்பூன் அளவு. அடுத்ததாக மல்லித்தூள் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன். சோம்பு ஒரு டீஸ்பூன் எடுத்துக்குங்க. அடுத்ததாக தாளிக்கிறதுக்கு ஒரு பிரியாணி இலை, ஒரு அன்னாசி பூ, பட்டை, ஒரு கிராம்பு, ஜாதிபத்திரி, ஒரு 3 வரமிளகாயை இந்த மாதிரி உடச்சி வச்சுருக்கேன். அதுக்கு அடுத்ததாக புதினா வந்து ஒரு கையளவு, கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போது ஒரு குக்கரில் நான் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, அதுக்கப்புறமேட்டு இந்த ஜாதிபத்திரி பூ எல்லாமே போட்டுடலாம். போட்டு ஒரு வதக்கிடலாம். அடுத்ததாக சீரகம், நம்ம எடுத்து வச்சுருக்க 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் அளவு சோம்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை, புதினா, இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிடலாம். ஃபஸ்ட்டு இது நல்லா வதங்கினதுக்கு அடுத்ததாக நான் வந்து இதில் இப்போ நான் வெங்காயம் சேர்த்துறேன். அதுக்கடுத்து இந்த பச்சை மிளகாயும் இதில் போட்டுடலாம். போட்டுட்டு இப்போ இதையும் நல்லா வதக்கிடலாம். இது
கலர் மாறி வரணும் அந்த அளவுக்கு இப்போ இதை நல்லா வதக்கிடலாம் ஃபுல்லாக. இது சீக்கிரமாக வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டுட்டோம்னா கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடும். லைட்டாக உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்து இப்போ இதை நல்லா வதக்கிடலாம். இப்போ இது நல்லா வதங்கி வந்துடுச்சு பாருங்கள். நமக்கு பார்த்தாவே தெரியும் கோல்டன் ப்ரௌனாக வதங்கிடுச்சு. இதில் இப்போ நான் வரமிளகா சேர்த்துருக்கேன். வரமிளகா போட்டதுக்கு அடுத்ததாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட வாசனை நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஒரு 2 மினிட்ஸ்க்கு இது நம்ம வதக்கிக்கலாம். இப்போது நம்ம மசாலா எல்லாமே சேர்த்துக்கலாம். அடுப்பை சிம் பண்ணிடுங்க. அடுப்பை சிம் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள், அதுக்கு அடுத்தது மிளகாத்தூள், மல்லித்தூள், மிளகுத்தூள் வந்து நம்ம எடுத்து வச்சுக்க 2 டேபிள் ஸ்பூனில் 1 டேபிள் ஸ்பூன் மட்டும்தான் இப்போ சேர்க்குறேன். மீதியை மட்டன் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் தான் போடுவேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலக்கிடலாம். நல்ல கிளறிடலாம். இப்போ இதில் நான் தக்காளி பழம் சேர்க்க போகிறேன். நம்ம எடுத்து வச்சுருந்தாலே அந்த தக்காளி பழத்தை சேர்த்துடலாம். தக்காளி பழமையும் போட்டுட்டு ஹை ஃப்ளேம் பண்ணுறேன். ஹை ஃப்ளேம் பண்ணிவிட்டு லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க. சீக்கிரமாக இது வதங்கும். தக்காளி பழம் நல்லா பழுத்த தக்காளி பழமாக எடுத்துக்கோங்க, காய வேண்டாம். அப்போ தான் அந்த டேஸ்ட் நல்லா கிடைக்கும், ஜூஸியாக இருக்கும் நல்லா. பாருங்கள், இப்போ இது நல்லா நம்ம ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே வதக்கிக்கலாம். இப்போது நல்லா வதங்கி வந்துடுச்சு தக்காளி. இது கூட இப்போ நான் தயிர் நம்ம எடுத்து வச்சுருக்க 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். ஒரு 4-5 ட்ராப்ஸ் லெமன் போட்டிருக்கேன். இப்போ இது நல்லா கலக்கிடலாம். இந்த தயிரோட இந்த மசாலா எல்லாமே நல்லா இங்கே பாருங்கள் மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக. தயிரே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஏடான தயிர், வீட்லேயே உர ஊற்றுனது, அதனால் அந்த மாதிரி இருக்குது உங்களுக்கு. இப்போ இது நல்லா இங்கே பாருங்கள் மசிஞ்சு கம்ப்ளீட்டாக வந்துருச்சு பாருங்கள். இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருந்த உருளைக்கிழங்கு நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா அந்த தண்ணி எல்லாத்தையுமே ஃபுல்லாக வடிச்சிருங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த உருளைக்கிழங்கு சேர்த்துறேன். வேறு உருளைக்கிழங்கு மட்டும் போட்டுட்டு நல்ல ஒரு பரட்டிக்கோங்க. பெரிய உருளைக்கிழங்கு நல்லா 1 போட்டுக்கோங்க. சின்னதாக மீடியம் சைஸாக இருந்தால் ஒரு 2 உருளைக்கிழங்கு போட்டுக்கோங்க. ஈக்குவல் கன்சிஸ்டன்சியில் வர மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ இந்த உருளைக்கிழங்கையும் போட்டு நான் நல்லா போட்டுட்டேன். இது கூட இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்தாலே மட்டன், அது பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. இந்த மட்டனையும் நம்ம இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த மசாலாஸ்லேயே நம்ம அப்படியே தண்ணியை ஊற்றி இந்த மட்டன் குழம்புக்கு தேவையான அளவுக்கான மசாலாவுக்கு அதை அப்படியே நம்ம தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இது ஒரு 2 நிமிஷம் நான் இதே மாதிரி விட போகிறேன். இந்த மசாலாஸோட இது நல்லா மிக்ஸ் ஆகட்டும். ஹை ஃப்ளேமில் தான் இருக்குது அடுப்பு. ஒரு 2 நிமிஷம் இதே மாதிரி விட போகிறேன். இப்போ ஒரு 2 நிமிஷம் நான் அப்படியே விட்டுட்டேன். கிளறிட்டு இப்போ நான் மட்டனை மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, அதுலேயும் நான் வந்து அந்த மசாலா வேஸ்ட்டாக போகக்கூடாதுன்னு அதுலேயே நான் தண்ணி ஊற்றி அந்த தண்ணியை இதில் சேர்த்துறேன். சேர்த்துட்டு நல்லா ஒரு கிளறி விட்டுருங்க. உங்களுக்கு குழம்பு வந்து கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க, எந்த அளவுக்கு தேவை, திக்காக வேணுமா இல்லைன்னா தண்ணியாக பிடிக்குமா எப்படின்றத நீங்கள் உங்களுடைய பதத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. தண்ணி வந்து சேர்த்துட்டேன். குழம்புக்கு உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது நான் தண்ணி சேர்த்துட்டேன். நல்லா ஒரு கொதி வரட்டும். இப்போ இதில் நம்ம மீதி எடுத்து வச்சுருக்கேன் இந்த மிளகுத்தூள், இதையும் நான் போட்டுட்டு ஒரு கிளறிடலாம். ஒரு கொதி வரும்போது உப்பு காரம் எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா மூடி போட்டு ஒரு கரெக்டாக வந்து ஒரு 5 விசில் போட்டு நம்ம இறக்கிடலாம். மட்டன் நல்லா வெந்து நமக்கு சூப்பராக வந்துடும். இப்போ இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் லெமன், எலுமிச்சப்பழம் அரை பழத்தில் நான் வந்து பார்த்திங்கன்னா புழிஞ்சு விட்டுருக்கேன். ஒரு அரை பழம் எலுமிச்சப்பழத்தை நல்லா புழிஞ்சு விட்டுருக்கேன். புழிஞ்சு விட்டுட்டு இப்போ இதை கிளறிடலாம்.
கிளறி ஒரு கொதி வரட்டும், வெயிட் பண்ணலாம். இப்போது குழம்பு பாருங்கள் கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. நான் வந்து லைட்டாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன், நல்லா ஃப்ளேவரோடு நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு இப்போ இதை கலந்துடலாம். கலந்துட்டு கரெக்டாக நான் ஒரு 5 விசில் விடுறேன். மட்டன் வந்து ரொம்ப திக்காக இருக்குது, ரொம்ப இதுவாக இருக்குது அப்படின்னா ஒரு 6லேருந்து 7 விசில் கூட விட்டுக்கோங்க. மட்டன் நல்லா சாஃப்டாக இருக்குது அப்படின்னா ஒரு 5லேருந்து 6 விசில் விட்டால் போதுமானது. இப்போது இது நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. க்ளோஸ் பண்ணி உங்களுக்கு 6 விசில் போட்டு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ நான் ஒரு 6 விசில் போடுறேன். இப்போது விசில் அடங்கிருச்சு. நான் ஒரு 6 விசில் போட்டிருக்கேன். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. செம்மையாக வந்திருக்கு பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நம்மளுடைய இந்த மட்டன் குழம்பு ரொம்ப அருமையாக இருக்குது பார்த்தீங்களா? அவ்வளோதான், நம்மளுடைய இந்த மட்டன் குழம்பு பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இப்போது நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டோம். எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? ரொம்ப ஈஸியாகவும் செய்திடலாம். நீங்களே எல்லோரும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.